ஹாய் வீவர்ஸ், சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ராஜு வந்து செம்ம ரொமான்டிக்கில் இருக்காருன்னு சொல்லலாம். நம்ம கார்த்திக் ராஜு ரேவதியும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து ரேவதியோட மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரேவதி ரொம்பவே கார்த்திக்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, ரேவதி எப்படியெல்லாம் மாட்டி வந்து ரேவதி வந்து பிளாக்மெயிலில் வந்து மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சாப்பாடு ஊட்டி விடுறது, கார்த்தியோட எல்லா நினைவுகளையும் வந்து ரேவதி கிட்ட பகிர்றாங்க. ரேவதியும் அதே மாதிரி வந்து கார்த்திகிட்ட வந்து மாமா உங்களை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மாமா, இப்படியே வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரேவதி மனசில் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்திகிட்ட கொட்டுறாங்க. அதே மாதிரி கார்த்தியும் வந்து ரொம்பவே ஸ்மைல் பண்ணிட்டு கார்த்தி சிரிக்கிறதுக்காக தான் எல்லா ரசிகர்களும் பார்ப்பாங்கன்னு சொல்ல அந்த அளவுக்கு கார்த்திக் வந்து செம்மையாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரகலாவும் சிவனாண்டியும் ஒரு திட்டம் போடுறாங்க. யார் இந்த என்ன திட்டம் போட்டாலும் வந்து இவனை தோக்கடிக்க முடியல, எப்படியாவது ஒரு வழியில் வந்து சாமுண்டீஸ்வரியை வந்து காப்பாற்றிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இதுக்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளான் கிடைக்கும், நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கூல் பண்ணுறாங்க ஹஸ்பண்டை. அது மட்டும் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து வெளியில் வராங்க. சந்திரகலா வந்து பார்த்துறாங்க கார்த்தியோட காரை பார்த்தது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கு, அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை இது பொண்ணு இல்லை, வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு நல்லா தெரியும் யாரோ உள்ளே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்கிறாங்க. சந்திரகலா சொல்கிறத பார்த்துட்டு வந்து வேகமாக அந்த காரை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம சிவனாண்டியும் சந்திரகலாவும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரெக்டாக அந்த காரை ஃபாலோ பண்ணும்போது இந்த கார் வந்து ஒரு வீட்டுக்கு போகுது. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ரேவதியும் நம்ம கார்த்தியும் இருக்காங்க. ரேவதியும் நம்ம கார்த்தி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சாக்காயிறாங்க நம்ம சந்திரகலா சாக்காகிறது மட்டும் இல்லாமல் சிவனாண்டி என்ன பண்ணுறான்னா, சிவனாண்டி கரெக்டாக வந்து பார்த்தியா ரேவதி எப்படிலாம் வந்து இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆதாரம், இதை வந்து கண்டுபிடிச்சி வந்து அவங்க அம்மாட்ட போய் சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து நிற்க வைக்கிறேன் இவளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க பொறுமையாக பொறுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பொறுமையாக பொறுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே கேமராவால் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ரேவதி என்ன பண்ணுறாங்க, கார்த்திகிட்ட பேசுகிறது, கார்த்தி மடியில் படுத்துருக்குது எல்லாமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சிவனாண்டிக்கு அப்படி ஒரு சந்தோஷமாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் சந்திரகலாவும் இதுதான் எனக்கு கிடைச்ச ஆதாரம், இதை வச்சுட்டு அவளை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்ப திமுறாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து கார்த்தி வந்துட்டு யாரோ இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சுதாரிக்கிறவங்களாட்டி வந்து சந்திரகலா வந்து எல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. கரெக்டாக கிளம்புறத பார்த்துட்டு வந்து நம்ம கார்த்தி இருந்துக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம ரேவதி வந்துட்டு இல்லை மாமா நீங்கள் மனசை ஃப்ரீயாக விடுங்க, யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு ஒரு ஃபோன் வருது. ரேவதிக்கு ஃபோன் வரதை பார்த்துட்டு யார் ரேவதிங்க கேட்கும்போது யாருன்னு தெரியல மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சந்திரகலா பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து உன்னோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உங்கள் அம்மா கிட்ட இந்த வீடியோ அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கார்த்தி இருந்த வீடியோ பென்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இன்னும் வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.